ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, நம்ம பஜாஜோட மினி ஃபேன் பிக்மி மினி நெட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜபிள் ஃபேன். இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டரியும் வருது. ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சைஸ் ஃபேன் தான். அதாவது போர்ட்டபிள் மினி ஃபேன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இது நான் வாங்கி கிட்டத்தட்ட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10 நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உள்ள ஸ்பெசிஃபிகேஷன் போட்டிருக்குது. ரேட் எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா, 1785 போட்டிருக்கு. ஆனா நான் பக்கத்துல கடையில வாங்கும்போது ரூ. 1000க்கு வாங்குனேன் நான் இத. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள பேக்கேஜ் தரணும்னா ஒரு கேபிள் மட்டும் வரும். சார்ஜர் வராதுங்க. வேற கேபிள் மட்டும் வரும். ஒரு நல்ல லென்த்தியான கேபிளே வருது இது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபேன் வந்து இருக்குதுங்க. ஃபேன் வந்து உங்களுக்கு போர்ட்டபிள் ஃபேன் வந்துரும். ப்ளூ கலர் ரொம்ப அட்ராக்டிவா நல்லா இருக்குது. கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் நார்மலா வாரண்டி கார்டு, கேரண்டி கார்டு அந்த மாரி யூசர் மேனுவல் அந்த மாரி இருக்குதுங்க. இந்த மாரி இருக்குது. இப்போ ஃபேன பத்தி பார்ப்போம். இது ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நான் வாங்குன பர்ப்பஸ் வீட்ல குழந்தை இருக்குது. அடிக்கடி கரண்ட் போயிடுது. கரண்ட் போம்போது அந்த ஃபேன் டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் ஆகும்போது குழந்தை எந்திரிச்சுக்குது. அது நெறையா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது வீட்ல. அதனால தான் அந்த ஃபேன் வாங்குனதுங்க மெயினா. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 மோடுல ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். இது 3த்துக்குமே ஆப்பரேட் பண்றதுக்கு இந்த ஒரே ஸ்விட்ச் தான் இருக்குது. அதேமாரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சாக்கெட் ஒண்ணு இருக்கும். இது நீங்க நார்மல் உங்களோட வீட்ல இருக்கிற ஃபோன் சார்ஜர்லயே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபேன் பார்த்தீங்கன்னா, மெயினா உங்களுக்கு கரண்ட் போம்போது ஃபேன் காத்து வந்தாலும் அந்த சவுண்ட் வரணும். அப்பதான் வந்து குழந்தைங்களோ, இல்ல நம்மளோ தூங்குறதுக்கு ஒரு இந்த சவுண்ட் ஒரு வசதியா இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே அந்த சவுண்ட் வரும். 2வது இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2வது இதுல உங்களுக்கு நம்ம நார்மலா யூஸ் பண்ற பவர் பேங்க்லயும் யூஸ் பண்ணலாம் நம்ம. பவர் பேங்க்லயும் போட்டு யூஸ் பண்ணலாம். 2வது நீங்க இந்த கிளிப் எதுக்குன்னா, ஏதாச்சும் நீங்க கம்ஃபர்டபுளா எங்கேயாச்சும் கிளிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த மாரிலாம் இதுவாகும், சூட் ஆகும். நீங்க பவர் பேங்க் அதாவது நீங்க இந்த பேட்டரியில யூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஸ்பீட்ல உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 ஹவர் கிட்ட வருது நான் யூஸ் பண்ண வரைக்கும். மிடில் ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஹவர் வருது. ஹை ஸ்பீட்ல 1 ஹவர் வரைக்கும் வருது. உங்களுக்கு 2வது இந்த மோட்டர் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். இதுல தெரியுதான்னு தெரியல சரியா. மோட்டர் பார்த்தீங்கன்னா, உள்ள காப்பர் காயில்ல தான் இருக்குது. 2வது இது ஃபுல்லா ரொட்டேட்டபிள். ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் பண்ணிக்கலாம். 360 டிகிரி மேல, கீழ, சைட்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த ஃபேன நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா, அதுதான். நீங்க பவர் பேங்க்ல போட்டு யூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 ஹவருக்கு மேல வரும். நான் இன்னும் அத ஃபுல்லா செக் பண்ணல. வேணுனா செக் பண்ணி கூட உங்களுக்கு சொல்றேன். நீங்க கமெண்ட்ஸ்ல கூட சொல்லுங்க. மத்தபடி பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்குது ஃபேனு. குவாலிட்டி வைஸோ காத்து வந்து ஒரு 1 அடி வரைக்கும் நல்லா வருது. அதுக்கு மேல ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கிட்ட வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும்போது தான் வருது. ரொம்ப தூரத்துக்குலாம் வரமாட்டேங்குது. ஒரு 1லேருந்து 1 1/2 அடி. அதுக்குள்ள நல்லா காத்து வருது. ஒரு குழந்தை தூங்க வைக்கிறதுக்கோ, இல்ல நீங்களே பர்சனலா தூங்குறதுக்கோ, இல்ல உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணும்போது பக்கத்துல வச்சுக்கிறதுக்கோ ஒரு நல்ல ஃபேனு. கார்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் தெரிஞ்சு. அந்த மாரி மல்டி பர்ப்பஸ் ஃபேன் தான். வேற ஏதாச்சும் இத பத்தி தெரியணும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு என்ன தெரியணுமோ சொல்றேன் கண்டிப்பா. பாய்.